இங்கே சிஎஸ்ஏஆர் சிக்ரியில் வந்து ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், வேதி மற்றும் மின்வேதி பொறியியலில் வந்து 55% ஆஃப் த சிலபஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கையும் 45% ஆஃப் த சிலபஸ் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஏஆர் சிக்ரின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே நம்ம கோர்ஸ் வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான் வந்து நம்மளுக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம கோர்ஸோட சிலபஸ் வந்து டிசைன்டு பை டாப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் சிஎஸ்ஏஆர் சிக்ரி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை. பசங்களா, உங்களுக்கு 10ல் 8 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து சயின்டிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து தான் உங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து சயின்டிஸ்ட்லேருந்தே டேரெக்டாக நீங்கள் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்ரியில் வந்து 6 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிவிஷன்லேயும் கண்டிப்பாக 15க்கு மேலே சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணி ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்து சிக்ரியில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த இன்ஸ்டியூட்லேயும் தமிழ்நாட்டில் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ சிக்ரி இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு கெயின் தி ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லெக்சரர் இஸ் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து இங்கே 1:40. ஓகேவா? இது வந்து ரொம்பவே பெட்டர். ஓகேவா? மற்ற இன்ஸ்டியூட்ஸில் வந்து 1:60லாம் இருக்குது. அப்படின்னா வந்து உங்களால் லெக்சரர் கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது. ஆனால் சிக்ரியில் வந்து இது ரொம்பவே கம்மி தான். நீங்கள் ஸோ ஈஸிலி யூ கேன் கனெக்ட் வித் தோஸ் லெக்சரர்ஸ். அதுக்கப்புறம் சிக்ரியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அலுமினை நெட்வொர்க் இருக்குது. அந்த அலுமினிஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே வந்து ஒரு மீட் வச்சு அவங்கள்ட்ட இருக்க டவுட்ஸை வந்து ரிசால்வ் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெல்ப் வாங்குறதா இருக்கட்டும், யூ கேன் மேக் இட் த்ரூ தட் மீட்டிங். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் டீச்சிங்கிறது வந்து இங்கே வந்து 80% இங்கிலீஷ் தான்டா. அதுக்கப்புறம் 20% தான் வந்து தமிழாக இருக்கும். ஏன்னா அபவுட் 50% ஆஃப் த சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரம் தி அதர் ஸ்டேட்ஸ். அவங்களுக்கு அவ்வளோவா தமிழ் தெரியாது. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிந்தியும் இருக்கும். அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் கேம்பஸ், சிக்ரியோட கேம்பஸ் வந்து 300 ஏக்கர்ஸ். ஓகேவா? நல்லா பச்சை பசேல்னு அமைதியாக இருக்கும். சேஃபான கேம்பஸ் தான். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா. சாதாரணமாக யாருமே உள்ளே வந்துட முடியாது. ஐடி கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். பசங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங். பை.